பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா மூணு பைத்தியக்காரியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்படியா? ஏற்பாடு பண்ணது மகாராஜன்ல. ஏங்க மகாராஜனா இருந்தால் நடுவர் நீங்க தானுங்க. யாரு எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா மேக்கப் போட்டு சேலை கட்டி இருக்காங்க. பைத்தியங்கன்ற பார்த்தா நடுவர் அவர்களே உங்களுக்கு விவரமே தெரியல. நீங்க படிச்ச என்ன, தமிழ்நாடு சுத்தி என்ன, வெளிநாடு போன என்ன, 3 பேர் படிச்ச பைத்தியம். எம்ஏ பிஎட் இங்கிலீஷ். படிச்சவன் பைத்தியமா ஆப்படாதா? ரொம்ப படிச்சா ஆயிருவாங்க. அது அப்படித்தான் ஆனது. அது ஆளை ஜெயசீலி பாருங்க, என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்துல சந்தோஷம் பொங்குது. யாருக்கு பொங்குது? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம். நீ எதையோ உடைச்சுட்டு தான் உட்கார போறேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் இத்தனை வளர்த்தி வச்சிருந்தா என்ன பண்ண? நம்மளுக்கு கை வளர்த்தி அதுக்கு ஸ்டாண்டு வளர்த்தி. நடுவர் அவர்களும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எப்ப தெரியுமா? எப்ப கல்யாணம் எதுவும் நீட்டிட்டு இருக்க கூடாது. அடைக்கிறோம், நீட்டுனாவே துண்டு சுட்டுருவேன். நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த சந்தோஷம் எப்படி நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம்ங்க? ராஜாவுக்கு ரசனண்டா, எனக்கு மந்திரிக யாரும் இல்ல. ராஜாவுக்கு ரசனண்டா, எனக்கு மந்திரிக யாரும் இல்ல. அடுத்தவனே கெடுத்ததில்லை, வயிற்றுலதான் அடிச்சதில்லை. அடுத்தவனே கெடுத்ததில்லை, வயிற்றுலதான் அடிச்சதில்லை. உழைப்ப நம்பி பொழைச்சிருக்கு. அடிமை இல்லாத சுதந்திரமா வாழ்ந்த நாங்க என்னைக்கு இந்த பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி 3 முடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள வந்தாலோ அதுக்கப்புறம் வாங்காத கடன் இல்ல, வாங்காத செருப்படி இல்ல, போகாத பேங்க் இல்ல, அத்தனை பேங்க் மேனேஜர் காலில் விழுகிறோம்னா அதுக்கு காரணம் இந்த கல்யாணமுங்க. ஏமா இப்படி பண்றீங்க? அம்மா சொல்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க செலவு பண்றதில்ல. நான் கேட்கிற ஒரு பொம்பளைக்கு எதுக்கு சிறப்பு? அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த தாத்தா 7 கன்னிமாரி தாயவளே வர்ற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே, ஒரு மாடு வாங்க, ஒரு விதை வதைக்க, ஒரு கருத இருக்க, ஒரு பொண்ணு பார்க்க, ஒரு வயக்காடு கரை பண்ண போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்டாட்டியாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுவளா? அக்கா நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலையை நம்பியூர் குப்பி வேலத்து பெண்களை மட்டும்தான் பேசுறேன். காலாப்பூர் பெண்கள் அத்தனை பேர் உத்தமாவத்திரி, ஒரு சொல்லு வாசகி, சத்தியம் தவறாத தெய்வங்கள். நான் உங்களை பேசவே இல்லை. நீ இறங்கி போகணும்ல. நான் உருப்படியா ஊடு வச்சேன். நான் மேரம் பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன். வம்பு கம்பு குத்தி வர கடத்துல தண்ணி மோந்தா கம்புக்கு நாதி எடுத்து போகணும் பாங்க. என் பொண்டாட்டி சொன்னா மாமா பூச்சி ஊரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுனா. நான் சொன்னேன் பிளீச் பண்ணிட்டு சரியா போகும் அப்படின்னு. என்ன மாமா பிளீச் அப்படின்னா 4500 பணம் கூட நம்ம ப்ளீச் பண்ணிட்டு வரோம்னா அவ எதுக்கடி 4500 பணம்னு? மூஞ்சி ஊரா பிம்பிள்ஸா போகணும்னா ப்ளீச் பண்ணா போயிடும். பக்கத்து வீட்டு பருவதா சொன்னான்னா எவ்வளவு செலவுன்னு 4500 ரூபாய்னா. 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கினா வருஷம் 2 குட்டி போடும்ல. இப்போ மூச்சி கழுவருக்கு அதுக்கு இப்போ 4500 ரூபாய் செலவு பண்றான்னு 1/2 கிலோ பிளிச்சிங் பவுடர் வாங்கி கொட்டி கொடுத்தேன். ப்ளீச்சிங் பவுடரா? கக்கூஸ் கழுவுறது. அவ அப்படித்தான் சொன்னாடா, அருவுகட்ட கழுது இது கக்கூஸ்ல போட்டு கழுவுறது, இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா? நான் சொன்ன ஆளானப்பட்ட பாத்ரூம் இதை போட்டு கழுவுனா சுத்தமா போகுதுன்ற மூஞ்சி போகாதா? கேட்டா என்னங்கிற தெரியுமா? நான் எதுக்கு அலங்காரம் பண்றேன், பாக்கறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுனு வருஷக்கிட்ட சொல்றாளே. தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சவன் என்ன பண்ண போறான் நான் கேட்கிறேன். எப்பட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயிலு பூரா அழகா இருந்தா நான் விட்டுட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? உழவர் சந்து போக முடியுமா? மாட்டா வியாபாரம் பண்ண முடியுமா? மகாராஷ்டிரா போய் மாடு கொண்டாந்து தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்றேன். அப்ப என் வியாபாரம் கெட்டு போகாதாங்க? பெரிய வியாபாரி. ஆமாங்க, மாட்டாவாரி. நடுவர் அவர்களே எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? நீ ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி வந்து கொடுத்தோன்னே நான் அவ்வளவு அழுக்காவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் நெசமா தான் இருக்கும், இருக்கலாம். ஏன்னா நீ புலங்குற இடம்ல. ஆமா ஆமா, நீங்கெல்லாம் சுத்தமா சொம்பு விலைக்கு புலங்குறீங்க. நான் தான் விளக்கா சொம்புல வெளிவெடி பல்லு வளர்க்குறேன். எங்க அண்ணாடுமே புது சொம்புக்கு எங்க போறது புலங்கன்னு சொம்பு தான் புடக்காளியில் கிடக்குது. நடுவர் அவர்களை நான் கேட்கறேங்க, அந்த காலத்துல எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. நான் கேட்டேன் எங்க தாத்தாவை, ஏன் தாத்தா உனக்கு எதுக்கு 14 புள்ளின்னு? டேய் உங்க பெரிய தாத்தனுக்கு 13 புள்ளிடா, அவனை தாண்டி காட்டணும் வைராக்கியத்திலே 14 பெத்தம்னு சொன்னானுங்க எங்க தாத்தா. ஏன் அந்த காலத்துல 10 புள்ள 14 புள்ளினா அந்த காலத்துல புள்ள பெக்கறதுக்கு செலவு இல்லை.
என்ன செலவு? 2 வெத்தலை, 2 கொட்டைப்பாக்கு, ஒரு பாக்கெட் புகையில இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் ஓவர். அரைப்படி விளக்கெண்ணு, 1 படி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் ஓவர். ஏன்னா அந்த காலத்துல வைத்தியம் பார்த்ததாரு, ஊர் வைத்தியச்சி பார்த்தா. மருந்து என்ன கொடுத்தா? சுடுதண்ணி விளக்கெண்ண தான் மருந்து. அப்பெல்லாம் விட்டத்துல கவர் கட்டி விட்டுருப்பாங்க. தானா பொம்பளை முக்கி புள்ள பத்தாளுங்க. அப்ப பிள்ளையோட அருமை என்னன்னு தெரிச்சுது. இப்ப அப்படியா? 10 நாள் தள்ளி போயிருக்கு புருஷன்கிட்ட. ஏனுங்க ஏனுங்க என்ன ஒரே வெக்கமா இருக்குது. கல்யாணம் தண்ணிக்கு வைக்கப்பட்டது, இன்னைக்கு தான் வைக்கப்படுற. இந்தா நீங்க அப்ப ஆயிட்டீங்க. உனக்கே தெரியுதுல மாசமா இருக்கிறவன்னு. நம்புவாளா? நம்ப மாட்டான். இப்ப கேளு லூசு பையல. உனக்கே தெரியுது மாசமா இருக்கிறவனு. பொண்டாட்டி அப்பனாயிட்டானே. நெசமாவா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாம இடம் புள்ள பிறக்குது உனக்கு. சரி, எதுக்கு செக்கப்பு போவா அவன்? சரிவா, ஆரம்ப சுகாதார நிலையம். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போறதுக்கு அப்ப 50 ஒன்று போட்டு கட்டி கொடுத்தாங்களா? மரியாதையா பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நல்லா பாருங்க, எங்க போகணும்? ஒன்னா திண்டுக்கல், இல்லைன்னா மதுரை. காலையில் 7 மணிக்கு நீங்க எங்க போனாலும் நம்மளுக்கு முன்னால 10 பேர் டோக்கன் போட்டு படுத்து கிடக்குறேன். இவனால எங்கதான் இருந்து இளவு வருவானு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் தேசோலியா இருந்திருக்காங்க. நாம போன் பண்ணி போன்ல டோக்கன் போட்டா போன்ல போட மாட்டோம், நேரில் வாங்கிக்கிறாங்க. அப்ப இந்த 10 பேர் எங்க இருந்து வந்த? பூரா இந்த நரசு பண்ற உள்ளடி வேலை அத்தனை. அங்க போனா மணி 10 ஆயிக்குதா? காலையில 7 மணிக்கு ஆமணி வர சொல்லி இந்த குட்டியானை பிரட்டி ஆமணிக்குள்ள போட்டு இங்கிருந்து உருட்டிட்டு அங்க போறோம். அங்க போனது நரசமா போய் டோக்கன் பீஸ் கட்டுங்க. எத்தனை? 17,000 ரூபாய். உழவு மாடு 2 மாடு இருந்தது, 1 வித்து கொண்டு கட்டிவிட்டேன். அடுத்தது மழை பெஞ்சு தண்ணி வந்தா ஓட்ட மாடுல வளர்த்தம் பிடிச்சி ஓட்டணும். நரசம்மா சொல்ற டோக்கன் பீஸ் கட்டிட்டீங்களா? அதான் கட்டியாச்சு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் 16 டெஸ்ட் எடுத்தாச்சு. டாக்டர் அம்மா 12 மணிக்கு வருவா. டோக்கன் நம்பர் 12 ப்ளீஸ் கம். இவே வாங்க மிஸ்டர் குமார், உங்க மிஸ்ஸஸை செக் பண்ணி பார்த்தோம். பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நெசமாவா? ஆமா லூசு பையல. அந்த அம்மா சொல்லுது, நான் சொல்லல. 17,000 கட்டி போட்டு டாக்டர் கிட்ட போய் நெசமாவா? நடுவரவர்களே, இந்த காலத்துல இவன் அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 17,000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்ப இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? அன்னைக்கெல்லாம் பொம்பளைங்க மாசமா இருந்தா ஓடி ஆடி வேலை செய்ய சொல்லுவாங்க. உட்காந்து பால் கறக்கணும், குத்த வச்சு தீயரிக்கணும். நெல்லு இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்டு அரிசி. அப்பெல்லாம் கை குத்தல் அரிசி தான். மூத்தார் சம்சாரம், இளையார் சம்சாரம் ஆறு. மச்சாண்டா போட்டாட்டி கொழுந்தனா போட்டாட்டி ஓப்படியா மாறுவோம். உரல்ல போட்டு நெல்லு குத்துவாள். எப்படி? 4 மூளை ஒல்லுக்குள்ள முடிச்ச நெல்ல கப்படி நெல் அப்படி கை குத்தல் அரிசியில பெண்கள் எல்லாம் சமைச்சு வச்சாங்க. குத்துன மாதிரியே நீ குத்துன மாதிரியே இருக்கு. இப்ப ஆம்பளதான குத்துறோம், பொம்பளை எத்த பொம்பளை குத்துறா? வாரி பண்ணி கருப்படி பொங்க வச்சிருப்பாங்கல்ல. எத்தனை பெண்கள் வீட்டுல உரல்ல நெல் அடிச்சுட்டு வந்து பொங்க வச்சாவோ? எல்லாம் கடையரிசி வாங்கிட்டு வந்து பொங்கலை வைக்க வேண்டியது. ஐயோ பொங்கல எப்படி பொங்கு? அவன் தான் 16 பாலிஷ் பண்ணி கொடுக்கறானே, எப்படி பொங்கு? நடுவர் அவர்கள் அந்த காலத்துல எல்லாம் நெல் அடிச்சாங்க, கம்படிச்சாங்க, ஆரி மாவை திருவுக்கல்ல போட்டு திருவி களிக்கல்லு சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமா கிளவி மருத்துவம் சொன்னா கொமிரி செஞ்சா ஆரோக்கியமா புள்ள பெத்தா. இப்போ 10 நாள் தள்ளி போல டாக்டர் மாட்ட போனா அந்த அம்மா சொல்லுது, உங்க மிஸ்ஸஸை செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனா பிளட் 11 வாயிண்ட் இருக்கணும், 7 வாயிண்ட் தான் இருக்குது. உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது. அவன் நல்லா நம்ம ராணி மாதிரி ஒரு காப்பிடிச்ச கொலக்கட்டையாட்டு இருக்கிறான். உடம்பு வீக்கா இருக்குதுங்கிறான். இவன் ஊதிக்கிட்டே போறான். என்ன பண்ணோன்னு? டேக் பெட் ரெஸ்ட். பெட் ரெஸ்ட் என்ன? நல்ல மல்லாக்கு படுக்க வச்சு இந்த பக்கம் அவங்க அம்மா, இந்த பக்கம் இவங்க அம்மா. அப்பதான் சமந்தி கலக்கு வாழுவோம். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு பூஸ்ட் குடி, கண்ணு பேர்ன்விட்டா குடி. இங்க பஞ்சாட்டியோடது இங்க நானா? மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமா, கோமட்ட பிள்ளை தாய் மறைப்பாளா? வெறும் நீராகாரத்தை குடிச்சுட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்த தமிழ் சமூகத்துல இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1,50,000 ரூபாய் செலவு பண்றாங்களே. இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா? அப்படி
அப்படி பெக்கணுமா? அப்படி யார் பெக்க சொன்னாலும் கேட்கிற 1.5 லட்சம் போட்டு. அதனாலதான் இன்னைக்கெல்லாம் ஒரு குழந்தையோடய நிறுத்திடுறானுவோம். 2 இல்ல, பையனா இருந்தா 1, பொட்டப்புள்ள பிறந்தா மேபி முயற்சி பண்ணி பாக்குறாங்க. வாரிசு வேணும் இல்ல, அடுத்தது பையன் வேணும் இல்ல. ஒரு காலத்துல இங்க குழந்தை பிறந்ததை கண்ட்ரோல் பண்றதுக்கு